The guest of our today's show, Vasanth Tamilselvan, who is the co-founder of Ariro Toys. உங்களோட pitch ஸ்டார்ட் பண்றப்பே you started with Ariro is a lullaby in தமிழ்ன்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணீங்க. தமிழ் ரொம்ப பிடிச்ச மொழி. அதுதான் அறிவு கொடுத்த மொழி. அதுக்கு நாங்கள் ஏதாவது பண்ணணுன்றதுனால தான் What is the total addressable market of this industry, sir? 44,500 crores. ஷார்க் டேங்குக்கு அப்ளை பண்றதுக்கான ப்ராசஸ் உங்களுக்கு எப்படி இருந்தது? There is 3 steps. One is that type of filling, they'll have a screening. இல்லாம ஹிந்தி. எங்களுக்கு ஹிந்தி தெரியாதனால 3 நாளும் காலையில் 8:30 மணிக்கு ஸ்டூடியோ போய் சும்மா தான் உட்காந்து. ஐயோ, நான் வந்து ஸ்டேஜ்லேயே வந்து சொல்லிட்டு 2 வருஷமா ஹிந்தி படிக்கல. முடியாது. இங்கிலீஷ்ல பேச் பண்ணி இங்கிலீஷ்ல கேளுங்க. எப்படி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைச்சது? லைக் ஸ்டார்ட் அப் சிங்கம்ன்ற ஆப்பர்ச்சுனிட்டி. நாங்க இப்போ அங்கே போய் நாங்கள் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போடணும்னா 6 கோடி ரூபா செலவாகும். Hamleys இதை பண்றப்போ how do you tackle it? Everything was going good at Ariro. We came to brink of a shutdown. Why? Hi, sir. Hi. Yes, sir. So to start off with, Vasanth Tamilselvan sirக்கு Ariro Toys ஸ்டார்ட் பண்றதுக்கான இன்சைட் எங்க இருந்து கிடைச்சது சார்? ஸோ பேக் இன் 2016 வந்து எங்களுக்கு ப்ராஜெக்ட் பண்ணாங்க. ஓகே. இப்போ என் ஒய்ஃப் வந்து மாண்டிசரி டீச்சர். ஓகே. ஸோ இப்போ பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மோர் ஆஃப் அ கூகுள் பேரண்ட்ஸ். சின்ன சின்ன விஷயத்தையும் கேர்ஃபுல்லாக கியூரேட் பண்ணி கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ சின்ஸ் ஷி வாஸ் அ மாண்டிசரி டீச்சர், ஷி வாஸ் அவேர் ஆஃப் த ஃபேக்ட் அதாவது 80% பிரெயின் டெவலப்மெண்ட் ஹேப்பன்ஸ் பிட்வீன் 0 to 3 years. ஓகே. அந்த ஃபேக்ட் அவேர்னஸ் இருந்தனால ப்ளஸ் நீங்கள் இப்போ குழந்தைங்கள பார்த்தீங்கன்னா எது எடுத்தாலுமே வந்து அவங்க வந்து வாயில் வைக்கிற பழக்கம் இருக்குது. எது கிடைச்சவங்க. ஸோ அந்த ஃபேக்டர்ஸில் சேஃபஸ்ட் மெட்டீரியல்ஸ் அவங்களுக்கு கொடுக்கணும். ஓகே. அண்ட் 0 to 3 years இருந்தால் ஒரு ஃபவுண்டேஷனல் இயர் ஆஃப் த சைல்டு. ஸோ அவங்களுக்கு கரெக்டான என்வாயன்மெண்ட் நம்ம ப்ரொவைட் பண்ணும்போது த ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் செட்ஸ் இது. ஸோ அந்த ஆங்கிளில் நாங்கள் மார்க்கெட்டில் தேடி பார்க்கும்போது த மார்க்கெட் வாஸ் கம்ப்ளீட்லி ஃபில் வித் சீப் பிளாஸ்டிக் டாய்ஸ். அப்போ தான் வந்து தென் வி டிசைன் 2 டீதர்ஸ் ஃபார் அஸ். டீதர்ஸ் வந்து வேப்ப மரம் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா வேப்ப மரம் வந்து நம்ம வந்து பல் விளக்குறதுக்கு யூஸ் பண்ணாங்க. இட்ஸ் ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி ஃபங்கல். அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் த சேம் ஏஜ் குரூப் அவங்களும் அந்த பேரண்டல் ஜேர்னி வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. When they visited, they also liked the concept. ஓகே. அப்போ தான் நாங்கள் யோசிச்சோம் இது எங்கள் ப்ராப்ளம் மட்டும் இல்லை, பட் இட்ஸ் a problem of ஃபார் எவ்ரி பேரண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் நல்ல ஃபீட்பேக் கொடுக்க வச்சு ஒரு பிஸ்னஸ் நம்மளால் ஆரம்பிக்க முடியாது. இதுக்கான ரியல் மார்க்கெட் இருக்காங்க. இப்போ எங்கள் அம்மாவை கேட்டிங்கன்னா அவங்க வந்து நான் தான் ரொம்ப ஃபிட்டுன்னு சொல்லுவாங்க. எஸ். பட் ஆனால் அது உண்மை கிடையாது. ஜஸ்ட் டு ஃபீல் ஃபார் மீ டு ஃபீல் குட். சேம் வித் த ஃப்ரெண்ட்ஸ் ரைட். வாட் எவர் they do, they try to Showcase that you feel good. பட் இதுக்கான ரியல் மார்க்கெட் இருக்கான்னு நாங்கள் டீப்பாக ஸ்டடி பண்ணும்போது தான் தெரிஞ்சது 90% ப்ராடக்ட்ஸ் டாய்ஸ் இங்கே விற்கப்படுறது வந்து சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணுவாங்க. ஓகே. நம்பர் 2 வந்து அதில் 80% ஹசார்டஸ் கெமிக்கல்ஸ் வருது. which you have mentioned in that startup Singam as well as in Sharktank. ஸோ அப்போ தான் எனக்கு இது வந்து ஸ்டாகரிங் ஃபேக்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி கண்ட்ரியில் வந்து கிட்டத்தட்ட we have 73,000 babies born every year, every day. Okay. And it's the highest in the world. India has the highest birth rate in the world. And 30 வருஷமா இதில் வந்து எந்த இனோவேஷன்ஸுமே நடக்காமல் இருந்துச்சு. அப்போ நாங்கள் கொஞ்சம் கண்ட்ரிஸ் ட்ராவல் பண்ணோம். நானே வைஃப் வித் What are all the countries, sir? இட்லி, ஃப்ரான்ஸ், Okay, European countries. கண்ட்ரிஸ். அங்கே வந்து 40% ப்ளஸ் இஸ் வுடன் டாஸ். Okay. இந்த வயசு குரூப்புக்கு they give so much of importance. And China, which is a conducts the largest toy fair in the world, ஷாங்காய்ல நடக்கும். அது பார்ட்டிசிபேட் பண்ணும்போது when we are from India, அவங்க வந்து எங்களுக்கு காமிச்சது வந்து கண்டெய்னர் இதுதான். அதில் ஒரு கான்செப்ட் இல்லை. QC ரிஜெக்ட் ஆன பீஸ் தான் இங்கே வந்துட்டு இருந்துச்சு. அந்த சைனாவோட ஃபேர்ல யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லேருந்து QC ரிஜெக்ட் ஆகுது. ஓகே. அந்த யூனிட்ஸை மட்டும்தான் இந்தியாவில் செல் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைமில் நம்மளுக்கு சர்டிஃபிகேஷன் ப்ராசஸ் எல்லாம் கிடையாது. ஃபார் டாய்ஸில் ஒன்றும் சர்டிஃபிகேஷன் பேக் ப்ரீ கோவிட். That's convinced us. But back then பார்த்தீங்கன்னா we were doing our own thing. ஃபேஸ்புக் ஷாப் சின்னதாக திறந்துட்டு மார்க்கெட் பிளேஸ் அங்கே நாங்கள் வந்து டெஸ்ட் பண்ணோம் வெதர் இந்தியன் பேரண்ட்ஸ் இதுக்கு பிடிக்குமா, இந்த அவேர்னஸ் இருக்குமா. 30 கஸ்டமர்ஸ் எங்களுக்கு கொடுத்த ஃபீட்பேக் ஃபர்ஸ்ட் அந்த ஃபேஸ்புக் ஷாப்லேருந்து those are your first 30 customers. 30 கஸ்டமர்ஸ் B2Cயில் இருக்கனால அவங்க கான்டாக்ட்ஸ் எல்லாம் இருக்குது நம்மகிட்ட. ஸோ அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் குவிட் பண்ணிவிட்டு ஃபுல் டைம் பண்ணலான் இருக்கோம். சர்டன் ப்ராடக்ட் இஸ் நாட் இப்போ பிளாஸ்டிக்கில் பண்ணுறதுக்கும் உடனுக்கும் இட் இஸ் பி ப்ரீமியம் வேல்யூ, இட் பி பையிங் இட் ஃபார் யுவர் கிட்ஸ். இந்த மாதிரி ஃபீட்பேக்ஸ் அவங்க கொடுத்த நம்பிக்கையில் தான் நாங்கள் வந்து ஃபுல் டைம் ஜூன் 2020 Ariro Toys. பட் இந்த டிரான்சிஷன் இருக்குல்ல சார், இதுக்கு நடுவில் நீங்கள் பண்ண மார்க்கெட் ரிசர்ச் இஸ் சம்திங்
விச் மோஸ்ட் பீப்புள் ஆர் லேகிங். கிட்டத்தட்ட சொல்லணும்னா, நீங்க இவ்ளோ கண்ட்ரீஸ் ட்ராவல் பண்ணி பார்த்துருக்கீங்க. அண்ட் சைனா மாரி ஒரு டாய் ஃபேர்லாம் அட்டெண்ட் பண்ணிட்டு, லைக் இதுக்கு ரியலி மார்க்கெட் இருக்குன்ற மாரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ இந்த இன்சைட்ஸ்லாம் உங்களுக்கு லைக் ஹூ லைக் தாட் யூ ஆர் நீங்க எப்படி கத்துக்கிட்டீங்க இது? ஒன் ஆஃப் த திங்ஸ் இஸ் இது லாங் டேர்ம். இங்கே ஒரு இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரியில் நம்ம ஒரு பிராண்ட் பில்ட் பண்ணோம்னா டெஃபினெட்லி 7 to 10 years ஆகும். ஓகே. இமீடியட்டாக நம்மளுக்கு அந்த இது ரிசல்ட்ஸ் கிடைக்காது. ஸோ அதுக்கு வந்து நம்ம ப்ரைம் டைம் ஆஃப் அவர் லைஃப், மீயும் செட்டோ நிஷாவாக இருக்கட்டும், ப்ரைம் டைம் ஆஃப் அவர் லைஃப் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். எஸ். ஸோ அதுக்கான மார்க்கெட் இதுக்கு இருக்காது. ம். இஸ் இட் தட் பிக் ஃபார் அஸ் டு ப்ராப்ளம் இஸ் தேர். இப்போ நம்மளுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும், பட் வென் ஐ கோ டு த மார்க்கெட் இட் வில் ப்ரூவ் அஸ் ராங். ம். ஸோ அந்த உண்மையான அந்த நீட் இருக்கான்னு தெரியணும். இப்போ நம்மளோட மைண்ட் செட்லேயே எல்லாரையும் எதிர்பார்க்க முடியாது. கண்டிப்பா. ஸோ அந்த மைண்ட் செட் உண்மையாக இருக்கான்னு நம்ம இந்த மார்க்கெட் ரிசர்ச் பண்ணிவிட்டு பார்க்கணும். பிகாஸ் எங்களோட அந்த இந்த ஃபுல் டைமில் நாங்கள் இதை செலவழிக்க போகிறோன்றதுனால தான், அந்த பயத்தினால தான், வேறு எதுவும் யூ டிட் தட் மார்க்கெட் ரிசர்ச். ரிசர்ச் மேஜராக அதனால தான். பிகாஸ் ஐ வாஸ் டூயிங் மை ஓன் ஸ்டார்ட் அப், இட் வாஸ் டூயிங் வெரி வெல். What is that, sir? Innovation Media Solutions. Okay. So it was into outdoor advertisements. So she was doing a Montessori teaching. Okay. So we both were doing good financially and things. So to get into it, it's a risk factor, right? கண்டிப்பா. ஸோ அதனால தான் இதுக்கு உண்மையான மார்க்கெட் இருக்கா, ஆனால் இப்போ பண்ணுறதை விட பெட்டராக எங்களால் பண்ண முடியுமான்றது தான் கொஷின் இருந்துச்சு. ஸோ ரிசர்ச் பண்ணும்போது அந்த பேரண்ட்ஸ், அந்த 30 பேரண்ட்ஸ் கிட்ட பேசும்போது உண்மை என்னன்னு தெரியும். ஓகே. ஸோ நீங்க சொல்றப்போ வந்துட்டு இதோட மார்க்கெட் எவ்வளோ பெருசுன்னு தெரியுது. பட் டு கெட் இன்டு த நம்பர்ஸ், வாட் இஸ் த டோட்டல் அட்ரஸபிள் மார்க்கெட் ஆஃப் திஸ் இண்டஸ்ட்ரி, சார்? பிகாஸ் எனக்கு தெரிஞ்சு லைக் மோர் ஆஃப் த பீப்புள் ஆர் நாட் ஃபோக்கஸிங் ஆன் திஸ் டாய் இண்டஸ்ட்ரி, இஃப் ஐம் நாட் ராங். இந்த இப்போதைக்கு இருக்க செக்மெண்ட்டில் மோஸ்ட்லி இன்டூ ஏஐ போகிறாங்க, டேட்டா சயின்ஸ் போகிறாங்க. இந்த மாதிரி நீஷ்லாம் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, பாப்புலராக இருக்குது. பட் டாய் இண்டஸ்ட்ரின்றது நிறைய பேருக்கு அவேர்னஸ் இருக்காது. ஸோ தட் இஃப் நீங்கள் அந்த நம்பர் சொன்னீங்கன்னா நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹவு பிக் இஸ் திஸ் இண்டஸ்ட்ரி? இப்போ வந்து நாங்கள் டாய்ஸ், ஃபர்னிச்சர்ஸ், யூட்டென்சில்ஸ் அண்ட் பேபி கிஃப்ட்ஸ், இந்த 4 செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா 44,500 crores மார்க்கெட். 44,500 crores. வாவ். அண்ட் இப்போ as a பிராண்ட் பார்த்தீங்கன்னா எல்லா பிராண்டுமே அவங்க டார்கெட் ஆடியன்ஸ்ன்றது லைக் they can serve only one segment of target audience. Yes. They can't address everything for everyone இருக்க முடியாது. So ours is a premium starting from middle class going up to upper class. அதுதான் இப்போ அஃபோர்டபிலிட்டியாக இருக்க முடியும். பிகாஸ் wood as a material has some cost of production value. Raw material cost is high. Raw material cost is high comparatively to plastics. கண்டிப்பா. 30% premium. ஸோ அந்த அஃபோர்டபிலிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ்ல இருந்தால் மிடில் கிளாஸ் அண்ட் அப்பர் கிளாஸ் வரைக்கும் நாங்கள் இப்போ எங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் தட் இஸ் 31% ஆஃப் இந்தியன் பாப்புலேஷன். 70 குழந்தைங்கள வந்து 31% வந்து நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸ். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட கம்யூனிகேஷன்ஸ், டிசைன்ஸ், எவ்ரிதிங், பேக்கேஜிங், சேனல்ஸ், எவ்ரிதிங் அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து மார்க்கெட் பண்ணுறீங்க. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சார். ஸோ ஒன் திங் தட் ஐ நோட்டிஸ்ட் இஸ், நீங்கள் லைக் யூ செக்மெண்டட் யுவர் ஆடியன்ஸ் பர்ஃபெக்ட்லி. பிகாஸ் நிறைய பேருக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் உள்ளே வரப்பே வந்துட்டு அவங்க ஆடியன்ஸ் செக்மெண்ட் இதுதான்றது தெரியாது. தே கோ லைக் பிளைண்டாக வந்துட்டு தே லான்ச் தேர் ப்ராடக்ட் அண்ட் தே வெரிஃபை தட் மார்க்கெட் ஆஃப்டர்வர்ட்ஸ். பட் நீங்கள் லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடியே என்னோட செக்மெண்ட் மார்க்கெட் இது தான், லைக் அப்பர் மிடில் கிளாஸ் தான் நான் டார்கெட் பண்ணுறேன், ப்ரீமியம் ப்ராடக்ட் தான் நான் செல் பண்ண போகிறேன். ஹவு that like came to your mind, sir? ஸோ கஸ்டமர்ஸ் கொடுத்த இன்சைட் தான் அந்த ஃபேஸ்புக் ஷாப் வச்சிருந்தோம்னு சொல்லிட்டு இருந்தேன். Yes, sir. அப்போ வந்து அவங்க டெலிவரிஸ்க்கு நாங்களே போவோம். 2000 இதில் வந்து கொஞ்சம் ஆர்டர்ஸ் தானே வரும் ஸ்டார்டிங்கில். ஸோ அப்போ சென்னையில் இருக்க ரீஜன்ஸ்லாம் போகும்போது எந்த மாதிரி மக்கள் வாங்குறாங்க, இப்போ இன்சைட் வந்து இன்றைக்கி நியூக்ளியர் ஃபேமிலிஸ் நிறைய பேர் ஆகுறாங்க. சென்னை சரி, பெங்களூர் சரி, எல்லா இடத்தும் எந்த தரப்பான மக்கள் எந்த மாதிரி வீட்டில் இருக்கிறாங்க, 2 பேரும் வேலை செய்கிறாங்களா, யார் இதை விரும்புகிறா. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக ஆன் கிரவுண்ட் போய் நீங்கள் ரிசர்ச் பண்ணீங்க. செய்யறதுனால தான் அவங்க why your customers are buying itன்னு ஒரு பிராண்ட் புரிஞ்சுக்கிட்டா there is no looking back. And why your customer is not buying itன்னு புரிஞ்சுக்கிட்டா there is no looking back. நாங்கள் இவ்வளோ இது பண்ணியும் நிறைய ஃபெயில் ஆயிரும். ஓகே. இது எனி ஃபெயிலியர் சார், இனிஷியல் ஃபெயிலியர்ஸ்? நிறைய இருக்கு. அது சொல்ல இது எனி எக்ஸாம்பிள்? சக்ஸஸ் ஆச்சு நான் சொல்கிறேன். ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஒரு ப்ராடக்ட் இங்கே இந்த ட்ரெடிஷ்னல் புஷ் ஆயில். எஸ் சார்.
இது வந்து ஒரு தாத்தா பாட்டி பெருங்குடியிலேருந்து எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து அவங்க சின்ன வயசில் இந்த நடவண்டி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு டிசைன் பண்ணி கொடுத்தாங்க. ஓகே. அவங்க பேரை வந்து யூஎஸில் இருக்கிறாரு ம், ம். அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இதை நீ பண்ணி கொடுங்க அப்படின்னா ம். நாங்கள் பண்ணோம். ஒரே ஒரு பீஸ் மட்டும் அவங்க அவ்வளோ தூரம் வந்திருக்காங்க வயசான ம். சொல்லிட்டு we did one piece and then only we thought why don't we do a modern twist to it, a little bit of modern twist to it and launch it to the customers and see. ம். இன்னைக்கு எங்களுக்கு பெஸ்ட் செல்லர் அது. ஓகே. இந்த ப்ராடக்ட். அந்த அந்த இல்லாத விஷயம் கிடையாது, இருந்த விஷயம் தான். இன்னைக்கு மார்க்கெட்டில் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அந்த ரவுண்டாக ஒரு வாக்கர் பார்ப்பீங்களா, அந்த வாக்கரில் வந்து நடுவில் குழந்தைங்களுக்கு ம், ம். அவங்க எஸ் சார். அதனால டிப்டோவிங்கும் ஹிப் டிஸ்லெஷாவும் அந்த குழந்தைங்களுக்கு வருது. ஏன்னா குழந்தைங்க இப்படி தான் நடக்க முடியும், ஓகே. ஆமா. இப்படி தான் நடக்க முடியும். ஸோ அதனால டிப்டோவிங் வந்து அது கண்டினியூ ஆக ஆரம்பிச்சு. ஸோ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இதெல்லாம் பேன் பண்ணிட்டாங்க. புரியுது. இந்தியாவில் இந்த அவேர்னஸ் இல்லாதனால வித்துட்டு இருக்காங்க. ஓகே. பட் நிறைய பேரண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு ஆல்டர்னேட்டிவ் கொடுத்தோன்னே ஓகே. இது அதுதான் நான் சொல்றேன். முன்னாடி காலத்தில் இருந்ததுலாம் ம், ம். நாங்கள் கிரியேட் பண்ணணும். இதை ரீஇன்ட்ரோடியூஸ் பண்ணதுனால பீப்புள் ஆர் ஓப்பன் ஃபார் இட். ஓகே. எந்த பேரண்ட்டுக்கும் அந்த குழந்தைக்கு சேஃபான ஆப்ஷன் கொடுக்கணும் தான். ஸோ இந்த டிஃப்ரென்சியேஷன் நாங்கள் சொல்லி இதை கொடுத்தோம்னா இட்ஸ் ஸ்டில் டுடே த பெஸ்ட் செல்லர். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் வந்து நாங்கள் வி டுக் த சேலஞ்சர் அப்ரோச். ஓகே. இப்போ இது ஃப்ளோர் ஜிம்னு ஒரு ப்ராடக்ட். ம், ம். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட்டில் இருக்கிறதுல வந்து ஹிப்போ அண்ட் டைனாஸ் எல்லாம் ஃப்ளை ஆகுது. ஓகே. ஒரு குழந்தைக்கு 0 to 3 years வரைக்கும் ஃபேண்டசியும் ரியாலிட்டியும் பிரிக்க முடியாது. ம். அதுக்கு வந்து பிளாக் அண்ட் ஒயிட் மட்டும் தான் பார்க்க முடியும் ஃபர்ஸ்ட் 3 months to 6 months. ஓகே. நம்ம ஹிப்போ டைனோஸ் எல்லாம் வந்து அதை நம்ம பறக்க விட்டோம்னா அது வெளியே போய் அதை தான் தேடுங்க. ம், ம், ம். they can't differentiate. ஓகே. So what we have done is we use only that black and white color and whatever they can see and hold for grasp ம், and sky elements. ஸ்கைல அது பார்க்குற எலிமெண்ட்ஸ் மட்டும் லைக் ஸ்டார் இல்லாட்டி ஒரு பேர்ட் ம். அது மட்டும் தான் வந்து we brought it. ஓகே. Same thing goes with that puzzle also. ஓகே. கார்ட்டூனிஸ்ட் இமேஜஸ் யூஸ் பண்ணவே மாட்டோம். ரியலிஸ்டிக் இமேஜஸ் அது இந்தியன் ஸ்பீஷிஸ் தான். ம். ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு குழந்தை வளர்ந்த அப்புறம் ரியாலிட்டியில் என்ன பார்க்க முடியுமோ அது மட்டும் தான் இங்கே பசில்ஸ். நீங்க சொல்றப்ப தான் எனக்கு நெறைய தெரியுது. லைக் யூ டிட் யுவர் மார்க்கெட் ரிசர்ச் டூ டீப். ஒரு குழந்தைக்கு எந்த டைம்ல என்ன தெரியுது, லைக் இட் இஸ் மோர் இன்டு மெடிக்கல் டெர்ம்ஸும் நீங்க நெறைய சொல்றீங்க. லைக் இந்த டைம்ல இதுதான் நடக்குது அண்ட் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்றனால இந்த டிஃபெக்ட் வருது குழந்தைங்களுக்கு. அண்ட் அவ்வளோ டீப்பா நீங்க கொண்டு போயிருக்கீங்க. ஐ அண்டர்ஸ்டாண்ட் லைக் ஹவ் யூ சோஸ் தட் டார்கெட் செக்மெண்ட் சார் ஆக்சுவலி. அது இந்த டிசைன் வரும்போது அந்த மாண்டசரி லேர்னிங் அவங்க டீச்சர் ட்ரைனிங் எடுத்திருக்காங்கல்ல, ஏரியாஸ் ட்ரைனிங், அது என்னோட ஒய்ஃப். ஸோ அது எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இன்னைக்கு 4-5 டீச்சர் இருக்கிறாங்க. வேற டீம் ஆஃப் 14 டிசைனர்ஸ் எல்லாம். நான் முன்னாடி சொல்கிறேன் எக்ஸ்பீரியன்ஸிங் வந்து அவங்கக்கிட்ட இருந்து அந்த பெர்ஸ்பெக்டிவ் ஐடியேஷன்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ நம்ம குழந்தைக்கு என்ன கிரியேட் பண்ணமோ அதை தான் நம்ம இப்போ மார்க்கெட் கண்டிப்பா கொண்டு வந்து ஸ்டேஜஸில் இதெல்லாம் தான் கொடுக்கணும்னு அவங்க ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருந்தனால தான் எனக்குமே இந்த அவேர்னஸ் இருந்துச்சு. இப்போ இல்லாட்டி எனக்குமே இல்லை. கண்டிப்பா சார். ஸோ மூவிங் ஃபர்தர், இப்போ நீங்க பேசுறப்போ வந்துட்டு நெறைய இடத்துல மாண்டசரி ஸ்கூல்ஸ்லாம் மென்ஷன் பண்றீங்க. ஸோ டஸ் இட் கேட்டர் இனிஷியலா நீங்க ஸ்டார்ட் பண்ணப்போ இது B2B செக்மெண்ட்டா லைக் ஸ்கூல்ஸுக்கு மட்டும் ஸ்டார்ட் பண்ணலான்ற மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணீங்களா? ஆர் எல்ஸ் டு யூ ஹேவ் தட் விஷன் லைக் டைரக்ட்டா D2Cயே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த விஷன்ல தான் ஸ்டார்ட் பண்ணீங்களா? ஸோ D2C வந்து எடுத்ததுக்கு காரணம் கஸ்டமர்ஸை தான் டார்கெட் பண்ணி ஓகே. எடுத்ததுக்கு காரணம் வந்து இப்போ நம்ம D2Cயில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா இப்போ நீங்கள் வாங்குறீங்கன்னு தேவா ஆஸ் எ கஸ்டமர் ஐ கேன் கால் அண்ட் ஆஸ்க் யூ ஃபார் த ஃபீட்பேக். கண்டிப்பா. நீங்கள் வந்து கரெக்டாக இருந்தாலும் சொல்வீங்க, தப்பாக இருந்தாலும் எனக்கு சொல்வீங்க. ஸோ அதை வச்சு நான் எவ்வளவோ இம்ப்ரூவ் பண்ணுவேன். இப்போ நான் வந்து ரீட்டைல் ஷாப்ஸில் வச்சேன்னா எனக்கு கஸ்டமர் கான்டாக்ட் கிடையாது. கண்டிப்பா. அவங்க கிட்ட போய் நம்மளுக்கு எந்த டச் பாயிண்ட்ஸும் கிடையாது. அதனால தான் வை டுக் D2C அஸ் எ ரூட். ஏன்னா நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க இனிஷியலாக. யா. நம்ம டைரக்ட் ஃபோன் பண்ணி அப்பாலஜி பண்ணும்போது அவங்களும் வந்து அவ்வளோ டிப்ஸ் தருவாங்க. ஒரு குழந்தை ஒரு 3 மாதம் யூஸ் பண்ண அப்புறம் இந்த மாதிரி நடக்குது, அந்த மாதிரி நடக்குது, இந்த டிசைனை மாற்றுங்க, அசம்பிளி ஈஸியாக வைங்க. இதை மாதிரி நிறைய டிப்ஸ் வச்சு இப்போ ஒரு ப்ராடக்ட்டும் 8 and 9 ஐட்ரேஷன்ஸ்லாம் போயிருக்கும். கஸ்டமர் ஃபீட்பேக்ஸ் அது D2Cனால தான் பண்ண முடியுது. ஓகே. இப்போ நீங்கள் யார் என்னோட கஸ்டமர்னு தெரியாதுன்னா எனக்கு அவங்க கிட்டேருந்து ப்ராடக்ட்ஸ் விற்கும். பட் ஆக்சுவலாக அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு இது டைம் கிடையாது. ஆப்பர்ச்சுனிட்டி ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்காது. ஓகே. யூ நீட் டு கீப் இம்ப்ரூவிங் யுவர் ப்ராடக்ட். கண்டிப்பா. தட் இஸ் வாட் ஐ லேர்ன்ட். நம்ம லான்ச் பண்ணிட்டோம், நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு மைண்ட் செட்டில் லான்ச் பண்ணுறோம். அதை எப்படி மேன்மைப்படுத்திட்டே வரணும். லைக் இது முடியல அந்த ப்ராசஸ். தெர் இஸ் நோ பெர்ஃபெக்ஷன், ரைட்? யூ ஷுட் ஹேவ் கோ ஆன். இட்ஸ் அ ப்ராசஸ், இட்ஸ் அன் எவல்யூஷன்.
ஸோ இதுதான் வந்து எங்களுக்கு D2Cக்கான சூஸ் பண்ணதுக்கான மெயின் காரணம். ஓகே. ஸோ நாங்கள் ப்ராடக்ட் லான்ச் பண்ண முன்னாடியே இப்போ நான் போயிட்டு ஒரு ப்ராடக்ட்டை கொண்டு போய் லான்ச் பண்ணேன். எனக்கு என்ன அதிகாரம் இருக்குது, இது எனக்கு தெரியுமா தெரியாதுன்னு. ஸோ வி பில்ட் அ கம்யூனிட்டி. ஃபஸ்ட்டு கம்யூனிட்டி லான்ச் பண்ணிட்டோம். ஓகே. அது மாண்டசரி ரிலேட்டட் கண்டென்ட் போட ஆரம்பிச்சோம். நாங்கள் எப்படி ஸ்லோலி பில்டிங் அவேர்னஸ். பில்டிங் அவேர்னஸ் 3 மாதத்துக்கு அப்புறம் தான் வந்து ப்ராடக்ட். ப்ராடக்ட் லான்ச். ஓகே சார். ஸோ நீங்கள் உங்களோட லைக் பிட்ச் எல்லா இடத்துலையும் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. 80% ஆஃப் யுவர் சேல்ஸ் கம் ஃப்ரம் யுவர் வெப்சைட்டுன்ற மாதிரி. ஸோ வாட் பர்சன்டேஜ் இஸ் B2B அண்ட் வாட் பர்சன்டேஜ் இஸ் B2C சார்? இன்றைக்கும் 75% வந்து இதுதான் வெப்சைட். ஓகே. 25% we have gone in the financial year வந்து we have gone into international markets. ஓகே. Australia, New Zealand, UAE and Qatar. ஓகே. அது வந்து B2B like contributes around 15%. How many countries are you there, sir? No product. We are in 4 countries. 4 countries. கிரேட் சார், கிரேட். ஸோ எனக்கு எக்ஸைட்டிங்கான பார்ட் நான் இப்போ உங்களுக்கு கொண்டு வரேன் சார். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் when I was watching Sharktank India season 1, like Ariro was there. I was awestruck because ஒரு தமிழ்நாடு பிராண்ட் வந்துட்டு they cracked into the system, they applied for the system and they somehow get the opportunity to pitch there. எனக்கு அதுவே ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப லைக் இட் இஸ் அன் இன்னர் ஃபீலிங்கில் சொல்ல முடியல என்னால். அண்ட் மூவிங் ஃபர்தர் உங்களோட பிச் ஸ்டார்ட் பண்ணுறப்பே யூ ஸ்டார்டட் வித் ஆரிரோ இஸ் அ லல்லபி இன் தமிழ்ன்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணீங்க. தட் இஸ் ஸோ க்ளோஸ் டு மீ ஆக்சுவலி. அது வந்து ஐ ஃபீல் லைக் இப்போவுமே எனக்கு ரெஃப்ரெஷிங்காக இருக்குது பார்க்குறப்போ, ஒவ்வொரு தடவை பார்க்குறப்பவும் எனக்கு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். பட் வென் அமன் வந்தாலும் சரி, பியூஷ் வந்தாலும், ஸோ அந்த மொமெண்ட் எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. அஷ்னீர் வந்துட்டு லைக் 50 lakhs ஃபார் சம் பர்சன்ட் சொல்லுவாங்க, 9% சொல்லுவாங்க, 2 பேரும் ஓடி வந்துட்டு உங்களுக்கு அந்த செக் கொடுப்பாங்க. ஹவ் இஸ் தட் மொமெண்ட் சார்? இட் இஸ் வெரி நைஸ். இப்போ 2 விஷயம் நீங்கள் 2 கேள்வியாக கேட்டுருக்கீங்க. ஆரிரோட எங்களுக்கு வந்து ஒன்று வந்து எங்களுக்கு வந்து தமிழ் ரொம்ப பிடிச்ச மொழி. அதுதான் அறிவு கொடுத்த மொழி. அதுக்கு நாங்கள் ஏதாவது பண்ணணுன்றதுனால தான் நாங்கள் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக தமிழில் பேர் வச்சோம். ஏன்னா அந்தந்த ஊரில் வசாச்சுன்னா என்ன, ஹர்மனின்னு எல்லாம் அவங்க ஊருக்கு பேர் நம்ம பேரில் இது பண்ணி நம்ம வந்து இதை உலகம் ஃபுல்லாக கொண்டு போகணுன்றது இது வந்து 2020 நாங்கள் டிசைட் பண்ண விஷயம். 2வது விஷயம் வந்து அந்த ஷார்க் டேங்க் இந்தியா வந்து எனக்கும் நிஷாக்குமே ஹிந்தி தெரியாது. பட் பிச் பண்ணதுக்கு ஹிந்தியில் தான் பிச் பண்ணி வந்து அவங்க ஷோவில் வந்து கம்பல்சரி ஹிந்தி வந்து நம்ம வந்து இது பண்ணணும். நாங்கள் இங்கிலீஷில் எழுதிட்டு 4 நாள் ஓகே மக்கப் பண்ணிட்டு தான் இது பண்ணோம். ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த சீசன் 1 அப்ளிகேஷன் அப்போ வந்து 66,000 அப்ளிகேஷன். அப்போ வந்து 200 பீப்புள் ஃபைனல்ஸ் பண்ணோம். ஃபைனல்ஸ் நாங்கள் போயிட்டோம், பாம்பேக்கு போயிட்டோம். பாம்பே போகும்போது 25 பீப்புளாக பிரிஃப் பண்ணோம். அங்கே தான் எங்களுக்கு தெரிய வந்துச்சு, ஃபைனல்ஸ் போனாலுமே நீங்கள் டிவியில் வர மாட்டீங்க. இது வந்து யூ வில் ஹேவ் டு வின் அ டீல், யுவர் பிச் ஹஸ் டு பி இன்ட்ரெஸ்டிங். ஒரு 60 பிச் தான் டிவியில் வரும். எங்களுக்கு பார்ட்டிசிபேட் பண்ண ரீசனே எவ்வளோ தூரம் இந்த மார்க்கெட்டிங் காஸ்ட்டை கட் பண்ணி எவ்வளோ தூரம் இந்தியா ஃபுல்லாக இந்த கான்செப்ட் கொண்டு போகணும். எஸ். ஸோ இது வந்து கோன் பண்ணுங்க க்ரோர் பத்தி இதில் வருது அந்த ஸ்லாட்டில். நாங்கள் இப்போ அங்கே போய் நாங்கள் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போடணும்னா 6 கோடி ரூபா செலவாகும். கண்டிப்பாக. ஆஸ் அ ஸ்டார்ட் அப் பிராண்ட் எங்கள் கிட்ட அவ்வளோ போடணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் நாங்கள் யூஸ் பண்ணணும் ஃபார் கண்டிப்பாக. ஸோ ஃபைனான்ஸ் போயாச்சு. அங்கே போய் நாங்கள் செக்இன் பண்ணுறோம். என்ன எல்லாரும் அந்த 25 பேர் எங்களுக்கு முன்னாடி பேட்ச், 25 பேருக்கு ஒருத்தருக்கு கூட டிவி கிடையாது. அவங்களாம் எனக்கு கொடுத்த அட்வைஸ் என்னன்னா, அவங்க காசு எல்லாம் முடிச்சுட்டாங்க, சும்மா வேஸ்ட் பண்ணுறாங்க, அப்படி இப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு வந்து ரொம்ப ஐசோலேட்டடாக இருந்தோம் பிகாஸ் கோவிட் டைம்னால தே ஹேட் கெப்ட் அஸ் இன் பபிள். இன்னொரு விஷயம் வந்து அவங்களுக்கு எல்லாமே ஹிந்தி, எங்களுக்கு ஹிந்தி தெரியாததுனால 3 நாளும் காலையில் 8:30 மணிக்கு ஸ்டூடியோ போய் சும்மா தான் உட்காந்து. ஐயோ. ஸோ அப்புறமேல் தான் வி தாட் ஓகே லெட்ஸ் மக் இட் அப் அண்ட் தென் பிச் பண்ணி பார்ப்போம். பிச் பண்ணி முடிச்சோடனே நான் வந்து ஸ்டேஜ்லேயே வந்து சொல்லிட்டு 25 வருஷமா ஹிந்தி படிக்கல, 4 முடியாது, இங்கிலீஷில் பிச் பண்ணி இங்கிலீஷில் கேளுங்க அப்படின்னு சொல்லுவோம். அவங்களும் வெரி ஸ்வீட் இனஃப் டு ஆஸ்க் யூ கொஸ்டின்ஸ் இன் இங்கிலீஷ். ஸோ யா இட் வாஸ் அ வெரி நைஸ் மூமெண்ட். ஏன்னா வின் பண்ணுற முன்னாடி இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் நாங்கள் வின் பண்ணிட்ட அப்புறம் we were so happy. The whole perspective itself changed. The 4 days it was boring. But when we win it, okay, it is all worth it. அதுக்கப்புறம் அது ஏர் ஆனோன்னு வந்த ரிசப்ஷன் all across the globe we had. In fact இந்த கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இதெல்லாம் அந்த ஷார்க் டேங்கோட இம்பாக்ட் கிடைச்சது. Because Aman and Peyush is very good mentors. இன்னைக்கு கூட
when we call them or when we message them, we are in a WhatsApp group. Aman, Yeah. Peyush, Bansal, Mm. நான் ஷேர். ஸோ நான் எது டவுட்ஸ்னால் நாங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் போடுவோம். Okay. 24 hours அவங்க வந்து They'll reply you. ரிப்ளை பண்ணிடுவாங்க. Mm. வெரி குட் 2 weeks ஒன்ஸ் ரிவ்யூஸ் இருக்கும். Mm. நாங்கள் டவுட்ஸ் கேட்போம். ஏன்னா அவங்க அவ்வளோ பெரிய போட்ஸ் லென்ஸ் கார்ட் மாதிரி அவ்வளோ பெரிய செயின் இந்தியாவிலேருந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க இந்த பாதையில் போனனால நிறைய விஷயம் வந்து ஈஸியாக எங்களுக்கு வந்து டவுட்ஸ் கிளியர் பண்ண முடியுது. ஓகே. ஸோ இட்ஸ் குட் தட் வே வி காட் குட் மென்டர்ஸ். அதுக்கு முன்னாடி இருந்தே அவங்கள நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தோம். ஷார்க் டேங்க் பற்றி நீங்கள் கேட்டதுனால அந்த எங்களுக்கு ஆஸ் அ டீம் ஆரிரோ, என்டையர் டீம் ஆஃப் ஆரிரோவுக்கு ஒரே எங்களுக்கு வெரி ப்ரவுட் ஆஃப் திஸ். சீசன் 1ல் தமிழ்நாட்டில் இருந்து தமிழ் பேரியோடைய ஒரே பிராண்ட் வின் பண்ணியிருந்தோன்னு. இன்னொரு பிராண்ட் வந்திருந்தது, சகாயத்தான்னு ஒரு பிராண்ட் வந்திருந்தது கோயம்புத்தூர்ல இருந்து. தேவர் தேர் ஆல்சோ இஃப் ஐம் நாட் ராங். பட் தமிழ் நேம் வச்சிருந்தது நீங்க. ஐ திங்க் they didn't win anything. ஐம் நாட் ஷூர் சார். எனக்கு அந்த ஞாபகம் இல்லை. ஸோ மூவிங் ஃபர்தர், இந்த பாட்காஸ்ட்டை நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க அண்ட் நிறைய பிஸ்னஸ் ஆண்டர்ப்ரனர்ஸும் பார்த்துட்டு இருப்பாங்க. ஷார்க் டேங்குக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ப்ராசஸ் உங்களுக்கு எப்படி இருந்தது? அண்ட் வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் தட் யூ டேக்கன் டு வின் தட் டீல்? ஸோ எங்களுக்கு ஷார்க் டேங்க்ன்றத வந்து அதுதான் நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, எங்களுக்கு வந்து விசிபிலிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் எனி பிராண்ட். எஸ். ஸோ அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல தான் மெயினாக வந்து ஷார்க் டேங்க் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணோம். வர எந்த ஒரு ஷோவையும் நாங்கள் வந்து அப்ளை பண்ணிட்டு தான். இட் இஸ் ஆல்ரெடி அவைலபிள் இன் ஆன்லைன். ஓகே, திஸ் யூன் யூர் ஆக்டிவிட்டி இந்த மாதிரி ஒரு ஷோ வரப்போகுது இந்தியாவில். ஷார்க் அது வரைக்கும் நான் யூஎஸ் ஷார்க் டேங்க்கும் பார்த்ததில்லை. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஷார்க் டேங்க்னு ஒரு The impact of the show is very big. the show is very good. So many people is watching it. And these people are the judges. Aman. எனக்கு வந்து எப்படியாவது அவங்க மமாத்தோட ஃபவுண்டர் கசல் இருந்தாங்க. இருந்தாங்க. என் 3 பேர்ல யாராவது ஒருத்தர் நான் வந்து கூட்டிகிட்டு வந்தேன்னு தான் எய்மில் போனோம். ஓகே. பட் எனக்கு அமன் அண்ட் பியூஷ் வருவாங்கன்னு கூட நான் நினச்சி பார்த்தது. ஓகே. ஸோ அவங்க 2 பேரும் வந்தோன்னா இட் இஸ் லைக் ட்ரீம் கம் ஃபார் மீ. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம் இன்டர்வியூஸ், இந்த மாதிரி பாட்காஸ்ட்ல நிறைய லேர்ன் பண்ணியிருக்கேன். So it's basically you have to go to the website. You just have to like fill up the form application, launch your pitch deck, and அதுக்கப்புறமே. So there is 3 steps. One is that type of filling, they'll have a screening, they'll have virtual call. அந்த டைமில் அப்படி நடந்துச்சு. அப்புறம் இம்பல்ஸ்பிள் சவுத் இந்தியாவில் வந்து பெங்களூரில் நடக்குது பீப்புள்ஸ் இன்பர்சன் ஆடிஷன். அந்த ஆடிஷனில் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா அந்த ஆடிஷன் லைக் வாட் இஸ் த ப்ராசஸ்? அங்கே என்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் லைக் டேங்க் போயிட்டு எப்படி பிச் பண்ண அந்த இதே மாதிரி ஒரு செட்டப் ப்ரிலிமினரி செட்டப் போங்க ப்ராடக்ட்ஸ் போங்க போயிட்டு அங்கே பிச் பண்ணிட்டு. ஓகே. அதுதான் நாங்கள் அங்கேயும் எங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்ச மாதிரி நடக்கும். யூ ஹேவ் டு பி. ஸோ அப்படி மேனிஃபுலேட் பண்ணிட்டு தென் வி வென்ட் டு த ஃபைனான்ஸ். ஃபைனான்ஸில் போனோன்னா தான் இவனுங்களை துரத்தி விட முடியும். ஹிந்தி தெரியாதுன்னு அப்போ தான் அவங்க புரிஞ்சிருச்சு. ஓகே. த ஃபர்ஸ்ட் அந்த பெங்களூரில் நடந்த ஸ்க்ரீனிங். செகண்ட் ஒன் ஃபர்ஸ்ட் வந்து வெர்ச்சுவல். அதுக்கப்புறம் பெங்களூரில் இன்டர்ன்ஸ். ஓகே. அதுக்கப்புறம் வந்து டைரக்ட் ஃபைனல்ஸ். ஓகே. ஸோ இதுதான் நடந்துச்சு. அதுதான் சொல்லல அப்போ வந்து 66,000 அப்ளிகேஷன். பட் இன்னைக்கு வந்து ஐ திங்க் 4 lakh ப்ளஸ் அப்ளிகேஷன். ரொம்ப ரொம்ப ஹெவியான டிமாண்ட் இருக்குது சார். அண்ட் இன்னொன்று என்ன கேட்கணுன்ட்டு இருந்தேன்னா, வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் தட் யூ ஹேவ் டேக்கன் டு மேக் ஷுர் தட் யுவர் பிச் இஸ் டூ குட் டு கன்வின்ஸ் ஷார்க்ஸ்? See, one of the things எனக்கு ஈஸியாக அமைஞ்சது ஷார்க் டேங்க்ல, பியூஷ் வாஸ் ஆல்ரெடி மை கஸ்டமர். அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆல்ரெடி இப்போ நீங்கள் ஒரு விஷயத்த வீட்டில் பார்த்து பழகிட்டீங்கன்னா ஆல்ரெடி யூஆர் நோன் இது கன்வின்சிங் ஃபேக்டர் இருக்கும். ஸோ குவாலிட்டி அதெல்லாம் அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியுது. ஸோ அது எனக்கும் அது தெரியாது, அங்கே போய் தான் தெரியும். ஸோ அதனால he came in and same thing with Aman also. Aman's wife also has purchased some products for his kid. Okay. So இது வந்து had that impact. எங்கேயோ பார்த்துருக்கோம் whether in the brand and the brand. They experienced the product basically. Yeah, they already experienced it. They had the confidence. நாங்கள் ஷாப்பிங் போகும்போதே ஓரளவு கம்யூனிட்டி வாஸ் பிக். 43,000 ஃபாலோவர்ஸ் ப்ளஸ் அப்போ கம்யூனிட்டி. ஓகே. ஸோ அதனால ஓரளவு the concept was valid and we have the right metrics. Every metric, whatever they were. You were the company that was showing profitability, if I'm not wrong. Yes. We showed profitability. And then the second point was when we pitchக்கு ஒரு மினிட் முன்னாடி தான் வந்து அந்த கவுன்சிலிங்கில் வந்து எனக்கு தெரிய வந்துச்சு
that valuation doesn't matter as long as you're getting the right mentor. இப்போ நாங்கள் அதுக்கு முன்னாடியும் சில இன்வெஸ்டர்ஸ் கிட்ட நாங்கள் டீல் பெட்டர் வேல்யூவேஷனில் பேசிட்டு நெகோஷியேட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. பட் ஷார்க் டேங்க் போகும்போது மெயின் பர்பஸ் இஸ் விசிபிலிட்டி. செகண்ட் பாயிண்ட் இஸ் for me mentors or What they are adding to your company. if I think Peyush and Aman is in the board of the company in Tramoda, that company's value will look a little bigger for other investors, even bankers. எல்லாமே வந்து that will become a little reputable. Okay. So எனக்கு அந்த purpose வேணும், just not the money yes, but you can't get a better valuation in Shark Tank. Shark Tankல valuation நடக்காது. It's a very small check they invest. But main thing is that that reputation, the visibility and the right of mentors who are getting it. Okay. So அவங்க perception என்னன்னா இவங்கெல்லாம் வந்துட்டாங்க. So company has a solid pathway வந்து perception of the people. Post Shark Tank business எப்படி boom ஆச்சு சார்? பிகாஸ் when you are pitching in Shark Tank monthly revenue வந்து 30 lakhsன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பீங்க. போஸ்ட் ஷார்க் டேங்க் எவ்வளோ க்ரோ ஆச்சு? உண்மையே சொல்ல போகணும்னா ஃபர்ஸ்ட் 2 weeks வந்து இட் வாஸ் a blip. What happened is நல்லா ஸ்கை ராக்கெட்டிங் ஆச்சு. ஓகே. 2 weeksக்கு அப்புறம் ஃபேட் ஆயிடுது. டிவி ஷோஸ் வந்து அதுக்கப்புறம் how we take it forward அந்த ஷார்க் டேங்கோட வீடியோஸை நம்ம போட்டு ப்ரொமோட் பண்ணுறது. அண்ட் தென் அது ரிலேட்டடாக இது கான்டென்ட்ஸ் பண்ணுறது எக்ஸெட்ரா. So it doesn't end there. Till today, that impact is there. Whether it's B2B, B2B. So we have grown over 150%. Okay. But that immediate result in the amount of growth we had, the 500-600% on the first 2 weeks. 600%. Out of stopping. So on the you can't expect it. That momentum you can get. It's a blip, like 2 weeks you can expect. Adukapra how you are playing with it is very. It's your game basically. ஷார்க் டேங்க்ல நாங்கள் நிறைய கோவிட் விட்டுட்டோம். எனக்கும் கோவிட் வந்துச்சு, ஒய்ஃபுக்கும் கோவிட் வந்துச்சு. ஸோ ஹோல் டீம் வாஸ் வெரி ஸ்மார்ட். ஸ்டார்ட் பண்ணும்போதே அந்த எபிசோட் you weren't expecting those much of இந்த மாதிரி ஒரு இது வெப்சைட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா at a time the website was crashed. பேர் அந்த இது பார்க்கறதுக்கு ஒரே டைம்ல ரியல் டைம் ஹேண்டில் பண்ண முடியல. and we were also down. பட் இப்போ நாங்கள் அதை திருத்திக்கிட்டோம். இதில் வந்து ரொம்ப யா. ஸோ அந்த ஸ்டார்ட் அப் சிங்கம்க்கு செகண்ட் வரும். பிஃபோர் தட் நீங்கள் அதிலே ஷார்க் டேங்க்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பீங்க, யூ ஹேவ் அ லாஜிஸ்டிக் பார்ட்னர் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பார்ட்னர் அஸ் ஹேம்லேஸ், மதர் கேர் அண்ட் 2 more stuffs if I'm not wrong. இந்த இதை எப்படி சார் கிராக் பண்ணீங்க ஹேம்லேஸில் உங்களோட ப்ராடக்ட்ஸை வைக்கலான்றத? ஸோ I can be very transparent in this podcast. See, one thing is that Hamleys and Mother Care is owned by Reliance. Yep. That point of time, government has opened up. இந்த மாதிரி BIS license mandating கொடுக்குறாங்க. அப்புறமேல் கவர்மெண்ட் என்ன செஞ்சுட்டாங்கன்னா 70% டியூட்டி ஆன் இம்போர்ட்டட் டாய்ஸ். கண்டிப்பாக லிட்ரலி இந்த ஹேம்லீஸ் மதர் கேரில் இருக்க டாய்ஸ் எல்லாம் வந்து இம்போர்ட்டட். 90% மார்க்கெட் வந்து இம்போர்ட்டட். ஸோ அந்த ரூல் கொண்டு வந்துட்டாங்க. இவங்களுக்கு வந்து லோக்கல் பிராண்ட்ஸ் தேவை, இவங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் இருக்கும். ஸோ அதனால தான் எங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது அன்னைக்கு தேதி. ஹேம்லீஸ் மதர் கேர் எல்லாம் கேர்லாம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே. பட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைமில் ஹேம்லீஸ் பீயிங் ஹேம்லீஸ் அவங்க எங்களோட டிசைனை காப்பி வச்சு ஓன் பிராண்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓ ஷிட். ஷூட்டிங் ஸ்டார்னு சொல்லிட்டு ஓன் பிராண்ட் போட ஆரம்பிச்சாங்க. பட் இட் டுக் ஆஃப் ஆர் டிடன்ட் டேக் ஆஃப், ஐ டோன்ட் நோ. பட் வி ஸ்டாப் சப்ளைங் ஹேம்லீஸ். ஓகே. இப்போ திருப்பி வந்து நாங்கள் பாம்பே போயிட்டு நான் கம்ப்ளீட்டிங் கிளாஸ் நெகோஷியேட் பண்ணிட்டோம். இப்போ எவ்ரி திங் இஸ் வி வில் பி பேக் இன் ஹேம்லீஸ் நெக்ஸ்ட் குவார்ட்டர் இன் அ ப்ராப்பர் வே. But earlier we had this experience where if you go, not only Hamleys does it, be it Amazon does this, even First Grade does it. Okay. But எனக்கு என்ன நம்பிக்கைன்னா, நீங்க உங்க கஸ்டமர் மனசுல இது ஒரு பிராண்டா, இப்போ கிராக்ஸ் எடுத்துக்கோங்க. கிராக்ஸ் தான் அந்த கிளாக்ஸ்ன்னு ஒரு கிளாக்ஸ் டிசைன் ஸோ கொண்டு வந்தாங்க. ஸோ நீங்க 1000 பிராண்ட் அதுக்கப்புறம் அதே மாடல் கொண்டு கண்டிப்பா. பட் ஏன் நம்ம கிராக்ஸ் வாங்குறோம்? The brand. Yeah. ஓ அந்த நம்பிக்கை தான் எங்களுக்கு. Sorry to ask this further, but Hamleys இதை பண்ணுறப்போ how do you tackle it? Because நானாக இருந்தால் கண்டிப்பாக I'll be like stuck up. அடுத்து என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரிஞ்சிருக்காது.
காப்பி பண்றாங்களே, அவ்வளோ பெரிய ஜெயண்ட் பண்றாங்க. நம்ம வந்து இப்ப தான் ஸ்டார்ட் அப்பா இருக்கோம் அண்ட் வி ஆர் லைக் மேக்கிங் சம் அமௌண்ட் ஆஃப் ரெவென்யூ. பட் அவங்க கூட காம்பீட் பண்ணணுன்றதே ஒரு மாரி இப்பதான் ஹேம்லீஸ் திருப்பி நெகோஷியேட் பண்ணி ஒரு இல்ல தட்ஸ் வை ஐ மென்ஷன்ட் சாரி டு ஆஸ்க் யூ திஸ். ஸோ இல்லை இது வந்து நான் தான் ஓப்பனாக வந்து சொன்னேன் லெட் பீப்புள் ஆல்சோ நோ. ஸோ தட்ஸ் வாட் ஐ இப்போ தான் ஒரு க்ராக்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் மக்களுக்கு தெரியும் த அத்தென்டிசிட்டி ஆஃப் த அத்தென்சிட்டி எங்கேருந்து யார் கொண்டு வர்றா. ஏன் இன்னைக்கு வந்து ஆப்பிளோட 100 டைம்ஸ் பெட்டர் ஃபோன்லாம் வந்துருச்சு ஓகே பை சைனீஸ். ஏன் ஆப்பிள் வாங்குறோம் அடிச்சு போச்சு. பிகாஸ் ஆஃப் அத்தென்டிசிட்டி. சேம் திங் வித் கிராக்ஸ். இப்போ சொல்லி எல்லா பிராண்ட்லேயும் கிராக்ஸ் இருக்கு. நம்ம ஏன் போய் கிராக்ஸை வாங்குறோம்? பிகாஸ் ஆஃப் த பிராண்ட், அந்த ட்ரஸ்டபிலிட்டி. Moving further, can we expect a independent store from Ariro? Yeah, definitely. We are working on it. ஒரு ஸ்டோர் ஹேரிங்டன் ரோட்ல இப்போ வந்து போட்டு போகிறோம். ஒன்ஸ் அது கிளிக் ஆனோன்னா expanding. Yeah, sure. So moving further, இப்போ நம்ம ஸ்டார்ட் அப் சிங்கம்க்கு வரலாம். The first pitch when I was seeing that, என் டீம் கிட்ட நான் ஷேர் பண்ணிட்டு இருந்தேன், பாருங்க இவங்க தான் நெக்ஸ்ட் கெஸ்ட்டாக வர போகிறாங்க நமக்கு அப்படின்ற மாதிரி. அண்ட் ஐ வாஸ் ஷேரிங் திஸ் வித் மை லைக் ஃபாதர் அண்ட் மதர். எப்படி கிராக் பண்ண ஃபர்ஸ்ட் அப்படின்னு. ஆமாம் எனக்கே தெரியாது அவங்க வராங்கன்ற மாதிரி. ஐ வாஸ் நாட் ஹேவிங் தட் ஐடியா லைக் யூ ஆர் லைக் கம்மிங் ஆன் தட் ஷோன்ற மாதிரி. ஆஃப்டர் சீயிங் தட் வி வர் இன் Cloud9 ஆக்சுவலி. எப்படி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைச்சது, லைக் ஸ்டார்ட் அப் சிங்கம்ன்ற ஆப்பர்ச்சுனிட்டி? ஸோ இப்போ நாங்கள் சென்னை தமிழ் பிராண்ட், தமிழ் பேருடைய பிராண்ட். எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்கள் ஹோம் டவுனில் கிடைக்குமான்னு வெயிட் பண்ணிகிட்டே தான் இருந்தோம். ஓகே, ஆப்பர்ச்சுனிட்டி யூ ஆர் வெயிட்டிங் ஃபார் திஸ் ஆக்சுவலி. வெயிட்டிங் ஃபார் சம்திங் லைக் திஸ், நாட் எக்ஸாக்ட்லி ஸ்டார்ட் அப் சிங்கம். இனி அது எங்களுக்கு எந்த ஆப்பர்ச்சுனிட்டி. நயா இந்தியான்னு ஒரு ப்ரோக்ராம் ஜிடிவி பண்ணாங்க, அதில் நாங்கள் வந்திருந்தோம். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து எங்கெங்கே எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இது வந்து திஸ் சம்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன். ஸ்டார்ட் அப் டிஎன் வந்து இந்த மாதிரி பண்ண போகிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அது ஸ்டார்ட் அப் தமிழாக இருந்துச்சு 6 months பேக். பிஃபோர் கம் நீங்கள் டு ஸ்டார்ட் அப் சிங்கம் இந்த மாதிரி ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க ஸ்டார்ட் அப் டிஎன் ஆஃபீஸில் வந்து நம்ம பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க. தென் only I was thinking, okay, it's anyways for us it's business. Why don't we give a try? அந்த டைமில் வந்து I think there was a different partner. Startup Tamila and ZTV was doing it. Okay. Later only it changed to Startup Singam and Vijay TV and Hotstar and all that. Okay. But for me it's just an opportunity. We applied for it and they had screened around 1,500 applications. They said Ariro Toys will be on the first episode. Racer. We were so happy that that the first episode that will be very கண்டிப்பா. அப்போ அந்த விஷயம் வந்து எங்களுக்கு we love the okay we should utilize this opportunity ன்னு சொல்லிட்டு நீங்க போயிட்டு got into full time. See for அதுதான் நான் திருப்பி சொல்றேன், the marketing is more very crucial for every brand. Yeah, for every brand you can do a world class product. Okay. 5%, 90% you'll have to spread out the word. Okay. அப்போதான் வந்து எல்லாருக்கும் தெரிய வரும் உங்கள் பிராண்ட் பற்றி. எந்தெந்த பிளாட்ஃபார்ம் நம்மளுக்கு கிடைக்குதோ அதை கம்ப்ளீட்டாக நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு. கண்டிப்பாக. ஸோ இது எங்களுக்கு கிடைச்சிருக்க ஒரு another பிளாட்ஃபார்ம். இங்கேயும் நீங்கள் வந்து இந்த ஸ்லாட்டுக்கு ஒரு ரேட் போட்டிங்கன்னா 1.5 கோடி ரூபா செலவழிக்கணும். கண்டிப்பாக. விஜய் டிவியில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட். கண்டிப்பாக. பேசிக்கலி யூ ஆர் அன் பர்ஃபெக்ட் ஆப்பர்ச்சுனிஸ்ட் அண்ட் லைக் எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கீங்க இஃப் ஐம் நாட் ராங். அண்ட் நேட்டிவ்ல இது இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க இஃப் ஐம் நாட் ராங். 50 lakhs கிட்ட ஆஃபர் பண்ணியிருந்தாங்க. பட் அதர் ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் வேர் நாட் லைக் இன்ட்ரெஸ்டட் இன் யுவர் பிஸ்னஸ் இஃப் ஐம் நாட் ராங். வாட்ஸ் த ஃபீல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? ஸோ இப்போ ஷார்க் டேங்குக்கும் இங்கேயும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, இங்கே வந்து டியூ டெலிஜென்ஸ்லாம் முடிச்சிடுறாங்க முன்னாடி. ஓகே. ஷார்க் டேங்க்ல வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 60 பேருக்கு ஃபண்ட்ஸ் கமிட் ஆயிடுச்சுன்னா உண்மையாக 30% தான் அந்த காசு வந்து சேரும். 70% என்ன ஆகும்னா அதுக்கப்புறம் டியூ டெலிஜென்ஸ் பண்ணுறதுனால எய்தர் அந்த அவங்க சொன்ன விஷயம்லாம் உண்மையாக இருக்குது, அதனால ஃபண்ட்ஸ் வராது அந்த ஷார்க்ஸ் கிட்ட இருந்து. இல்லாட்டி ஃபவுண்டர்ஸே கைனாங்குவாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு இதில் வந்து மிஸ்மேட்ச் ஆகி போயிடுவாங்க. ஓகே. ஸோ இது ப்ராசஸ். ஷார்க் டேங்க்ல வந்து நவம்பரில் எங்களோட சீசன் வந்துச்சு, ஜூலையில் தான் எனக்கு காசு வந்துச்சு. ஓகே. ஃபாலோ பண்ணி அந்த டியூ டெலிஜென்ஸ் எல்லாம் முடிக்கிறது. பட் இங்கே வந்து ஒரு பியூட்டி என்னென்னா 6 மாதத்துக்கு முன்னாடி டியூ டெலிஜென்ஸ், ப்ரைமரி டியூ டெலிஜென்ஸ் முடிச்சுட்டு தான் பிராண்டை கொண்டு வராங்க, இன்வெஸ்டர்ஸ் கிட்ட ஃப்ளோட் பண்ணிடுறாங்க. ஸோ எனக்கு வந்து இந்த ப்ராசஸ் பண்ணும் போதே ப்ரீ சீரீஸ் ரவுண்ட் நான் ரேஸ் பண்ணிட்டேன். ஓகே. எனக்கு வந்து 95% சப்ஸ்கிரிப்ஷன் வந்துருச்சு, கன்ஃபர்மேஷன் வந்துருச்சு வெளியே இன்வெஸ்டர்ஸ் கிட்ட. அப்போ வந்து இந்த
இப்போ ஷோக்கு நான் போகிறதுனா இவங்க கிட்டேருந்து காசை எடுக்கணும். கண்டிப்பா. ஸோ அதில் ஒரு சின்ன பீஸ் தான் வந்து அக்செப்ட் பண்ண முடியும். இல்லைன்னா ஆல்ரெடி 95% சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிட்டீங்க. ஓகே. ப்ரீ சீரிஸ் ஏ ரேஸ் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் இன்வெஸ்டர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. வினர்ஸ் ஃபண்ட், WFC, வெஞ்சர், இந்த மாதிரி கம்பெனி லெக்ஸ் வெஞ்சர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. எங்க கஸ்டமர்ஸே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓ 25 கஸ்டமர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி. கிரேட் டு ஹியர். ஸோ இது ப்ரீ சீரிஸ் ஏ ரவுண்ட் நாங்கள் இப்போ இன்னும் ப்ரெஸ் அனௌன்ஸ்மெண்ட் வரல, ஷார்ட்டாக இருக்கும். ஸோ அந்த ரவுண்ட் க்ளோஸ் பண்ணிட்டோம். க்ளோஸ் பண்ணி டேர்ம் ஷீட்டை SHA, SSA போட்டுட்டோம். பட் இந்த ஷோ வந்து டிலே ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ நான் சார் அப்போ எங்களால் வந்து அந்த அவ்வளோ காசுக்கு மேலே இது பண்ண இப்போ நேட்டிவ் லீட்ஸு எனக்கு 50 லட்ச ரூபா அங்கே கமிட்மெண்ட் கொடுத்தாங்க. இப்போ அவங்க 80 லட்ச ரூபா அவங்க இன்வெஸ்டர்ஸ் வந்து போடுறாங்க, புஷ் பண்ணுறாங்க. பட் எனக்கு இங்கே ரவுண்ட் வந்து ஐ கேன் ஒன்லி டைல்யூட் திஸ் மச் அட் திஸ் வேல்யூவேஷன். வி ஹேவ் அ கால்குலேஷன். ஐ டோன்ட் வாண்ட் யுவர் டேர்ம் ஷீட் and things like that. So that is what is happening. Because if we are going to dilute more at so early, end of the day, this is a long-term journey. You should hold your equities கண்டிப்பா. very carefully, play around it. We have done that mistake In Sharktank. initially itself. So all that should be not done. இப்போ அடுத்த வர ஃபவுண்டர்ஸ்க்கு வந்து அது பெரிய லேர்னிங்காக இருக்கும். We get excited seeing the investors' money. With the investors' money comes with a lot of responsibilities, plus lot of equity dilution. கண்டிப்பா. It's not the money. அன்னைக்கு ஷோ வந்ததுலேருந்து எனக்கு சேரிட்டி கால்ஸ் நிறையா வந்துட்டு, டெம்பிள்ல இருந்து 2 பேர் இன்னைக்கு ஆஃபீஸே வந்துட்டாங்க டொனேஷனுக்கு. அது எனக்கு வர காசு கிடையாது, அது கம்பெனிக்கு வர காசு. நம்ம வந்து ரெஸ்பான்சிபிள். எவ்ரி ருபி பிகாஸ் அக்கௌண்டபிள். ஸோ ஐம் ஜஸ்ட் ட்ரைங் டு dissect it. So that's why ஆல்ரெடி இந்த இன்வெஸ்டர்ஸ் கிட்ட வந்து விச் இன்வெஸ்டர், வாட் இஸ் த டிக்கெட் சைஸ் ஐ கேன் அகாமடேட், எல்லாமே வந்து வி ஹவ் இன்ஃபார்ம் டு ஸ்டார்ட் அப் சிங்கம் டீம். ஓகே. ஸோ நாங்கள் இன்ஃபார்ம் that was very helpful for you, like அங்கே to negotiate. அங்கே அவங்க அவேர்னஸ் கொடுத்துருக்கீங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி அந்த ஆஃபர்ஸ் வந்துருக்கலாம். கிரேட் டு ஹியர் தட் சார். ஸோ ப்ரீ சீரிஸ் ஏ அப்புறமேட்டுக்கு போஸ்ட் வேல்யூஷன் ஆரிரோட வேல்யூஷன் எவ்வளோ இருக்கும்? 25 CR. அண்ட் ஆனுவல் ரன் ரேட் இப்போ நம்ம எவ்வளோ பண்ணிட்டு இருக்கோம் சார்? 6. We should be closing this year at 6. Should be 8. You are pushing to 8. Great to hear from that, sir. What are the future prospects of Ariro, sir? Moving further. So 42 products and the prototype. 0 to 3 years நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணனால அதுலேயே 42 ப்ராடக்ட்ஸ் prototype. Okay. So we should be bringing it to life after closing this round and things like that. And then we want to open up newer channels, quick commerce like Zepto and Blinkit. You are pushing that. Yes, we just started. Okay. Blinkit Chennai ஓட்ட இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். Zeptoல 5 states already இருக்கும். Okay. Quick commerce is a new channel which is opened up. We wanted to make complete utilization of that. You made agreement with them or Yes. NDAs there on competency? Yes. Not competence. Yeah, no, that's just sales channel. Because கிட்டத்தட்ட மறுபடியும் அமேசான் மாதிரி. Quick commerce அது பண்ண மாட்டாங்க. Amazon is a e-commerce. No, sir. Quick commerce will not have that. They want to push the revenues. So quick commerce is a very good opportunity for multiple categories. இன்னைக்கு instant gratification. Most of the people needs that instant gratification. கண்டிப்பா. Immediate வேணும். 10 minutes. இந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டேவோ இல்லாட்டி டியூ பார்ன் கிஃப்ட்ஸோ இதெல்லாம் தான் நல்லா போகும். ஸோ அந்த பேஸ் பண்ணி அந்த இதில் ரிசர்ச்சில் தான் we have set the price points. அது குவிக் காமர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் குவிக் காமர்ஸ், தென் இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பேன்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். டிராஸ்டிக்காக இஸ்ரேல், US, அப்புறம் UK, மோஸ்ட்லி கனடா. ஸோ இந்த மாதிரி ரீஜன்ஸில் வந்து we wanted to expand. And preschool is another big channel. Already 250 plus preschools work பண்ணிட்டு இருக்கோம். But we want to, there is 155,000 preschools in the country. So we wanted to expand the scale expand channel. இன்னைக்கு வரைக்கும் எங்கள் டீமில் 78 பேர் இருக்கோம். Okay. அதில் வந்து ஒரு சேல்ஸ் பர்சன் கூட கிடையாது. எல்லாமே ஆட்டோமேட்டட் சேல்ஸ் தான் வரும். இப்போ சேல்ஸ் டீம் எல்லாம் You wanted to ப்ரீசம்ஸ் எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஸோ இந்த சேனல்ஸ் எல்லாம் டேப் பண்ணணும். இன்னும் வந்து 92% ஆஃப் த மார்க்கெட் இஸ் ஆஃப்லைன். Okay. இன்னும் அந்த சேனலில் நாங்கள் ஒரு சேல்ஸ் புஷ் பண்ணல, எடுத்து வைக்கல. சென்னை ரீஜனில் கொஞ்சம் ஸ்டோர்ஸில் வந்து சாம்பிளிங் பண்ணிகிட்டு இருக்கோம். எந்தெந்த எஸ்கேஸ் ஒர்க் ஆகுது, எந்தெந்த எஸ்கேஸ் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதை ஆப்டிமைஸ் பண்ணோன்னா அந்த ஸ்டோர்ஸ் வி வாண்டட் டு ஸ்கேல் இட் அப். Okay. ஸோ தீஸ் ஆர் த சேனல்ஸ் அண்ட் சேனலைசேஷன் அண்ட் ப்ராடக்ட் ஒரு 42 ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ வி ட்ரீம் இன் இன்ஸ்டால்மெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் இஸ் டு கெட் டு தட் இதெல்லாம் முடிச்சுட்டு
அடுத்த ட்ரீம் என்னன்னு பார்ப்போம். கண்டிப்பா. ஹோப்ஃபுல்லி டச் வுட் எல்லாமே ப்ரா பாசிட்டிவா நடக்கணுன்றது. அண்ட் ஒன் மோர் கொஸ்டின் டு புஷ் அகெயின் யூ. லைக் ஒரு 4 கண்ட்ரீஸ் மேல எக்ஸ்பேண்ட் பண்ண போறேன்னு சொல்றீங்க. இஸ்ரேல், யுஎஸ் அண்ட் மெனி மோர் கண்ட்ரீஸ். வாட் வில் பி த டிஃபிகல்டி தட் யூ ஃபேஸ் இன் எக்ஸ்பேண்டிங் to those countries? So, இப்போ two things, Deva. One is that when we want to go abroad, international market, there's two ways to do it. Do it alone. நீங்களே தனியாக போய் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணலாம். நிறைய பிராண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காங்க. பட் அதுக்கு ஹெவி ப்ராஃபிட்ஸ் வேணும். அங்கே போயிட்டு திருப்பி உங்களோட பிராண்ட் ஸ்டோரி எல்லாமே எடுத்து நாட்டிட்டு உங்களுக்கு அது டீப் பாக்கெட்ஸ் இருந்தால் ஈஸியாக பண்ணுங்கள். இல்லாட்டி அமேசான் மூலயமா அந்த இ-காமர்ஸ் சேனல்ஸ் மூலயமா இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ணி. மூணாவது வந்து ஐடென்டிஃபைங் ரைட் பார்ட்னர்ஸ். இப்போ எனக்கு வந்து இந்த பார்ட்னர்ஸ் இருக்காங்க. இந்த ஊரில் வந்து Distribution partner. Okay. த ரீசன் வை தே ஹேவ் கம் இன் இஸ் அவங்களுக்கு வந்து இந்த கம்யூனிட்டி இருக்கு இல்லையா, நாங்கள் இன்ஸ்டாகிராமில் டெவலப் பண்ணுற கம்யூனிட்டியில் அவங்க ஊர்கள்ல இருந்து நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த டாய் டிஸ்ட்ரிபியூஷன் பிஸ்னஸில் அவங்க இருக்கிறாங்க. Okay. எங்களை விட எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க. 12 வருஷம் இந்த பிஸ்னஸில் இருக்கிறவங்க. ஸோ இவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டினாங்க. ஸோ அப்போ நாங்கள் இந்த டீல் ஸ்ட்ரைக் பண்ணி 6 months டியூ டெலிஜென்ஸ் பண்ணோம். அவங்க வந்தாங்க இங்கே, நாங்கள் போனவங்க அவங்களோட ஸ்ட்ரென்த்ஸ். பிகாஸ் ஒரு பிராண்ட் நம்ம யூ ஷுட் செக் தேர் ஸ்ட்ரென்த்ஸ் ஆன் லாங் டர்ம் ரிலேஷன். கண்டிப்பா. ஸோ அதுக்கப்புறம் ஒரு மினிமம் டேர்ம் வச்சோம். ஸோ அந்த மினிமம் ஆஃப் $1 lakh ஒரு வருஷத்துக்கு அவங்க பிஸ்னஸ் கொடுத்தா தான் நாங்கள் வந்து அந்த எக்ஸ்க்ளூசிவிட்டி அக்ரிமெண்ட் என்ட்ரோம். பேஸ்ட் ஆன் தோஸ் திங்ஸ் we have finalized these partners. ஓகே. ஸோ அப்படி தான் நாங்கள் வந்து இப்போ இந்த பெயின் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இஃப் யூ ஆர் லைக் புஷிங் டு அதர் கண்ட்ரீஸ்ன்ற மாதிரி இருந்துச்சு. அவங்க ஏன் இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னா, இப்போ 4 வருஷமா நம்ம இதில் ஒர்க் பண்ணி டேட்டா ப்ளஸ் எங்களோட வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா we have around 7,800 ரிவ்யூஸோ 8,000. இது வந்து ஹையஸ்ட் இந்த கண்ட்ரி. ஓகே. ஸோ இது வந்து டே ஒன்லேயே அவங்களுக்கு நாங்கள் பாஸ் பண்ணிடுவோம் பேக் எண்ட்லேருந்து ஷாப்பிஃபை. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் ஆன்லைனில் ஒரு ப்ராடக்ட்டு எதுக்கு வாங்குறீங்க? ரிவ்யூஸ் பார்த்து தான் வாங்குறீங்க. கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் திங் இஸ் தட் that builds credibility to the product. ஸோ தட் தே கெட் இட் இன் த டே ஒன். ஸோ இது இவங்க ஒரு இண்டிவிஜுவல் பிராண்ட் பில்ட் பண்ண போனாங்கன்னா இது ரொம்ப வருஷம் ஆகும். Got you sir. So we are about to end this podcast. கிட்டத்தட்ட அந்த எண்டு கிட்ட வந்தாச்சு. I just want to ask a few more questions. எப்பயுமே இந்த கொஸ்டின் கேட்போம். If you want to shorten this Ariro journey into like 2 years or 3 years, உங்களால் எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ கம்மி பண்ண முடிஞ்சா, and you have to explain this to a 23-year-old or 24-year-old who is entering or venturing into this field na, what would it be? என்னென்ன தப்பு பண்ணக்கூடாது, என்னென்னலாம் பண்ணால் கரெக்டாக போகும் இந்த 2 minutesல, ஒரு 2 to 3 minutesல? See, one of the things is கேபிட்டல் என்னைக்கு அவைலபிளாக இருக்கோ, உங்களுக்கு அவைலபிளாக இருக்குன்னா அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். நம்ம எப்பயுமே வந்து கேபிட்டல் உங்கள் டோர்ஸை நாக் பண்ணும்போது, தட் இஸ் இன்வெஸ்டர்ஸ் உங்கள் டோர்ஸை நாக் பண்ணும்போது ட்ரை அண்ட் யூட்டிலைஸ் வேணான்னு உட்கார வேண்டாம். பிகாஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் இஸ் எப்போ நம்மளுக்கு வந்து காசு வேணுமோ அன்னைக்கு நம்மளுக்கு வந்து இன்வெஸ்டர்ஸை போய் அப்ரோச் பண்ணால் காசு கிடைக்காது. எப்போ வேணுமோ அப்போ தான் இன்வெஸ்டர்ஸும் வரும். ஸோ அந்த விஷயத்தில் ரொம்ப கிளாரிட்டியாக இருக்குமோ, there is no shortcut. Capital is required to build a business. கண்டிப்பாக. Definitely you will have to. இன்னைக்கு தமிழ்நாட்டில் அந்த கல்ச்சர் ரொம்ப கம்மி. இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருந்து நம்ம வந்து கேபிட்டல் ரைஸ் பண்ணுற கல்ச்சர் இப்போ தான் லைட்டாக க்ரோ ஆகுது. அதே வந்து I can't just comment like that, but when I see quality of entrepreneurs is so high in Tamil Nadu comparatively to other states. But the capital culture is humongous. Okay. The story is being sold so well. Be it north, be it in the states, the capital culture is so good and they are able to utilize it to the potential. இப்போ நம்ம கிட்ட இருக்க limited capital வச்சு business பண்ணுவோம். What happens is we are able to grow only to the certain. நம்மளுக்கு அதுக்கு மேலே திங்கிங்கே போக மாட்டோம். கண்டிப்பாக. So we are curtailing the growth of the business and growth of a brand. When we have investors, you can do multiple, you can scale it up drastically where you don't have to curtail the growth. அந்த learning எனக்கு வந்து லேட்டாக தான் வந்துச்சு. ஓகே. ப்ராப்ளி இங்கேயே நான் வளர்ந்த பையனால எனக்கும் வந்து கொஞ்சம் கஷ்டம் கிடையாது. பட் I understood that with much later. Okay. Now I'm very clear. But that is a mistake I did. What was the other question you asked? What are the pros that you want to do
to shorten this span? Yeah, so capital was one of the main reasons. What Otherwise, are the cons? 4 வருஷம் பண்ண வேண்டியதை ஒரு வருஷத்துலேயே பண்ணிருக்கோம். பண்ணியிருக்கலாம். இந்த clarity இருந்துச்சு. No, because of the capital constraints, I pull the growth of Ariro. The second thing is be very careful about your team members. Okay. இப்போ உங்களுக்கு இருக்க அந்த கிளாரிட்டியும் உங்களுக்கு இருக்க அந்த விஷனும் அந்த கீ ஹைராக்கியில் லாஸ்ட்ல இருக்கிறவங்க வரைக்கும் அதை கொண்டு போய் சேர்க்கும். கண்டிப்பா. டீமா வேலை செஞ்சாதான் இது முடியும். அங்க 2 பேர் ராட்டன் ஆப்பிள் இருந்தாலும் மொத்த இதுவுமே கெட்டு போயிடும். புரியுது. பி வெரி கேர்ஃபுல். ஒரு ஓகே எந்தெந்த டீமுக்கு எந்தெந்த டைம்ல யார் யாரை கொண்டு I can just share one story, but I don't want to name any person. Yeah, sure. Because it will be hurting for. கண்டிப்பா. So I very senior level I brought in a person. Very senior level growth marketer, spend few lakhs. Everything was going good at Ariro. We came to brink of a shutdown. Why? That mistake. Because D2C heavy angle நாங்கள் டிபெண்ட் ஆகிடுவோம். 72% of the revenues is from D2C. அந்த சேனலில் வந்து ஹைப்பர் க்ரோத் பண்ணுறதுக்காக ஒரு பெரிய பிராண்ட்லேருந்து பெரிய பர்சனை கூட்டிகிட்டு வந்து இங்கே வச்சுக்கிட்டோம். To expand. He changed the language, he changed a lot of things which didn't work out for Ariro. Okay. The process that he implemented didn't work out. So D2C as a channel 75% இருந்து it went down to 10 or 12%. So Plastic. So we took up very financially வந்து 2023 ஆமா 2023 yes. We took a very bad hit. Very bad hit where we shut down கிட்ட வந்துட்டோம். Okay. So that was a bad mistake. It's a mistake of a founder. Like எங்களோட மிஸ்டேக் தான். ஒரு பேராசையில் கொண்டு போய் இதை ஹைப்பர் ஸ்கேல் பண்ணலான்னு தாட் ப்ராசஸில் கொண்டு வந்து. பட் கன்சியூமர்ஸ் டுடே ஆர் சூப்பர் கிளியர். யூ வில் ஹேவ் டு பி சூப்பர் ட்ரூ. யூ கான்ட் ஹைக் அப் ஸ்டோரிஸ். யூ வில் ஹேவ் டு பி ஸ்டிக்கிங் டு த பர்பஸ். எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் சேஞ்ச் ஆனீங்கனாலும் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. யூ வில் கெட் ஹிட். Okay. So when we were very true, telling everything openly and authentic, everything worked for us. When we tried to put A brand makeup to it, நல்லா அடி வாங்கி உட்காந்து. ஸோ இந்த ஒரு விஷயங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க டீம் செலக்டிங்கில். அந்த கல்ச்சர் People select. கிட்டேருந்து ப்ராடக்ட்ஸை காப்பி பண்ணிடலாம். உங்ககிட்டேருந்து இருக்க டெக்னாலஜியை காப்பி பண்ணிடலாம். பட் அந்த டீமோட கல்ச்சரை யாராலையும் காப்பி பண்ண முடியாது. இன்றைக்கி பிராண்ட்ஸ் ஆர் பில்ட் பிகாஸ் ஆஃப் த. இன்றைக்கி கிட்ட வந்து 28 பேர் இருக்கிறாங்க, 125 பேர் அந்த ப்ராடக்ட்ஸை பண்ணுறாங்க. யாராலையும் அது என்கிட்ட பேசுகிறது, இந்த பாட்காஸ்ட்டில் அவங்கள கூப்பிட்டு பேசினாலும் இதே தான் பேசிடுவேன். உங்களுக்கு தெரிஞ்சது ஃபுல்லாவே அவங்களுக்கும் பேஷன் எனக்கும் they have their own பர்பஸ்க்காக நாங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணோம். அந்த பேஷன் அவங்ககிட்டயே இருக்கு. நான் இதை வந்து பெருமையாகவே சொல்லிக்கிறேன் இந்த டீமுக்கு. ஐ மீன் அதை வந்து நாங்கள் எல்லார்கிட்டையும் அந்த பேஷன் வந்து நீங்க புஷ் பண்ணி எக்ஸ்பெக்ட். கண்டிப்பா. ஸோ the podcast is about to end. If you want to suggest a good entrepreneur to our show, whom it will be, sir? Because நாங்கள் எப்பயுமே ஒரு ஆண்டர்ப்ரனரை பிக் பண்ணி வைப்போம். ஸோ வி வில் அப்ரோச் தம். அது மாதிரி அவங்க கிட்ட சொன்னாங்க. அஃப்லைட் வந்து கேரட்லைன் மித்துல் கூப்பிடுங்க. ரொம்ப கிளாரிட்டியான ஒரு ஆண்டர்ப்ரனர். நிறைய லேர்ன் பண்ணலாம். அது இல்லாமல் அவருக்கு இந்த தமிழ்நாடு அந்த சென்னையில் இருக்க கேரட் லைன்ஸ் பெரிய பிராண்டை பில்ட் பண்ணியிருக்காரு. அதை தாத்தாக்கு செல் பண்ணியிருக்காங்க. க்ரோவ்ஸ் அந்த கிளாரிட்டி அவர் சென்னையில் இருந்து இவ்வளோ பெரிய எக்கோசிஸ்டம் கிரியேட் பண்ணியிருக்காரு. இங்கே இவ்வளோ டேலண்ட்ஸ் இருக்குன்றதை எக்ஸ்போஸ் பண்ணது வந்து வித் ஒன் ஆஃப் த இது D2C செக்டரில் வந்து வித் கிளாரிட்டி ஆஃப் தாட்ஸும் நல்லாயிருக்கும். யூ கேன் ட்ரை காலிங் இட். ஐ சென்ஸ் இப்போ உங்களோட ஆடியன்ஸ்க்கு அவர் ரொம்ப நல்லா ரிலேட் பண்ணலாம். கண்டிப்பாக. ஸோ ஐ வுட் சஜஸ்ட் தட். Great to hear, sir. Thank you for coming, and I hope everything works in your favor. As you mentioned, நிறைய countries expand பண்ணுங்க, and we are expecting a 1,000 crore company as you have mentioned in the Startup Tamila, sir. Thank you so much, sir. Thank you so much. Enjoy it all. Thank you.